வேலுமணி அவர்கள் வந்து ஒரு கொங்கு மண்டல தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதற்கான முழு தகுதி பெற்ற ஒரு நபர் திரு வேலுமணி அவர்கள். தன்னுடைய கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்வீப்பை பெற்று தருவதற்கான முழு தகுதியும் திறமையும் கட்சிக்காக உழைக்கக்கூடிய அந்த ஒரு கடுமையான உழைப்பு. தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் வெல்ல போகிறார். அவர் வந்து ஒரு சின்ன எம்ஜிஆர், கிட்டத்தட்ட அவருக்கு இணையே இங்க யாருமே கிடையாது. விஜய் நின்னா கூட தோத்து போயிடுவாரு. எம்ஜிஆர் மாதிரி அவர் மாறாத ஒரு செல்வாக்கு படைச்சவர் எஸ்பி வேலுமணி. எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர், கிட்டத்தட்ட எம்ஜிஆர்ல எம்ஜிஆர் மீறின எம்ஜிஆர். அவரு விஜய் நின்னாலும் தோத்துருவாரு, வேலுமணி தான் ஜெயிப்பார். சிட்டிங் எம்எல்ஏ இப்போ இதற்கு முன்பாக அமைச்சர், அதிமுகவினுடைய ஒரு நம்பிக்கை முகம். ஹி இஸ் பிகர் தென் பார்ட்டி இன் தொண்டாமுத்தூர், இன் கோயம்புத்தூர். அதான் உண்மை. ஆனால் திமுக கூட்டணிக்கென்று ஆதரவு அங்கு வளர்கிறது. அவருடைய தொகுதியை தவிர்த்து அத்தனை தொகுதிகளிலும் கவனம் செலுத்துகிறார். அதனாலதான் ப்ரௌடா சொல்ல முடியுது, இவர் தாங்க கோவை மண்டல தளபதி, கொங்கு மண்டலத்தோட தளபதி வேலுமணி தான். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய தொகுதி வாரியான கள நிலவரங்களை வெளியிட்டு வரும். அந்த வகையில முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியை பற்றி தான் சார் கூட உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம் தோரகை சார். தொண்டாமுத்தூர் தொகுதி நிறைய ரொம்ப ஃபேமஸான தொகுதின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது என்ன? எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்ட். ஏன்னா எங்க தாத்தா வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓவா இருந்தாங்க. அவங்க வந்து தொண்டாமுத்தூர் பிளாக்ல தான் பிடிஓவா இருந்தாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுல, அதாவது நான் சொல்றது என்னுடைய ஒரு 4 வயது 5 வயதுகள் எல்லாம் என்னோட இந்த ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க இல்லையா, அந்த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா தொண்டாமுத்தூர் போயிடுவோம். ஸோ தாத்தாவுக்கு வந்து அங்கே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுங்க தான் வந்து என்னோட சம்மர் வெக்கேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப பர்சனலி கனெக்ட். அதற்கு பிறகு இப்போ ஈஷாவுக்கு போகும்போது அந்த தொண்டாமுத்தூர் பேரூர் அந்த ரோடு வழியாக தான் போவோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள் இருக்கும். ஏன்னா அப்போ இருந்து அந்த பிடிஓ ஆஃபீஸ்லாம் இப்போ இடிச்சு அதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இளம் பிராயத்தோடு ரொம்ப பர்சனலி கனெக்ட். அண்ட் அதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தளபதினு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரு ஆர் காமராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா சோழ மண்டல தளபதி, வேலுமணி அவர்கள் வந்து ஒரு கொங்கு மண்டல தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதற்கான முழு தகுதி பெற்ற ஒரு நபர் திரு வேலுமணி அவர்கள். ஏன்னா ஒரு தளபதி அப்படிங்கிறவர் வந்து தன் தொகுதியில மட்டும் ஜெயிக்கிறவராக இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ திரு ஆர் காமராஜ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நன்னிலத்தை தவிர வேற எந்த தொகுதியிலும் ஜெயிக்காதவர் எப்படி டெல்டாவோட தளபதியா இருக்க முடியும்? பட் வேலுமணி அப்படி கிடையாது. தன்னுடைய கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்வீப்பை பெற்று தருவதற்கான முழு தகுதியும் திறமையும் கட்சிக்காக உழைக்கக்கூடிய அந்த ஒரு கடுமையான உழைப்பு. யூ ஒன்ட் பிலீவ், நாட் ஒன்லி தொண்டாமுத்தூர், அவருடைய கான்ஸ்டிடுவன்சி மட்டும் இல்ல, கோயம்புத்தூரையே கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்ததுனால லிட்டரலி கோயம்புத்தூரை இழைச்சிட்டாரு. ஓகே, ஸோ அவர் மேல 1000 குற்றச்சாட்டுகள், சொத்து சேர்த்துட்டாரு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அது இது நீ என்ன வேணாலும் சொல்லு. ஹி இஸ் a sincere hard working politician. அதுல கொஞ்சம் கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் தொழில் வேறு, அரசியல் வேறு, நட்பு வேறு, அரசியல் வேறு. குடும்பமாகவே இருந்தாலும் அந்த அரசியலுக்கு ஒரு சின்ன ஒரு இடையூறு வருதுன்னா அந்த குடும்பத்தை கூட அந்த கோட்டுக்கு வெளியில நிறுத்துறதுக்கு தயங்காத ஒரு மனிதர். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது நினைக்கலாம் இது ஒரு டிக்ளேர்டு கான்ஸ்டிடுவன்சி. எப்படி வந்து நம்ம புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் ஜெயிப்பாருன்னு சொன்னோமோ, எப்படி வந்து துறைமுகத்துல ஷேர் பாபு ஜெயிப்பாருன்னு சொன்னோமோ, அந்த மாதிரி தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் வெல்ல போகிறார். ஸோ அப்படின்னா இந்த வீடியோ எதுக்கு பார்க்கணும்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இந்த வீடியோல அவங்க பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி இந்த கள நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ களத்துக்கு போயிருந்ததுனால ஃபர்ஸ்ட் இட்ஸ் யுவர் டர்ன். எப்படி இருக்குது களம்? ஸோ தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒரு படி எக்ஸ்ட்ராவே போய் சொல்லலாம். அதாவது வேலுமணி அவர்களை கிட்டத்தட்ட சின்ன எம்ஜிஆர் அந்த லெவலுக்கு சொல்றாங்க, அவ்வளோ புகழ்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி அவர் மாறாத ஒரு செல்வாக்கு படைச்சவர் எஸ்பி வேலுமணி. எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர், கிட்டத்தட்ட எம்ஜிஆர்ல எம்ஜிஆர் மீறின எம்ஜிஆர். அவரு கொரோனா காலத்துல எஸ்பி வேலுமணி 3 மாசம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க, அரிசி பருப்பு கொடுத்துருக்குறாங்க. தாழ்த்தப்பட்ட இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியா பணம் காசு எல்லாத்துக்கும் இளவானாலும் கல்யாணம் ஆனாலும் ஒரு கோயில் விசேஷமானாலும் அவர் வீட்டில் ஒருத்தனா வந்து அவர் எல்லாம் பார்க்குறாரு. அவர் நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்காக. இந்த ஏரியாவில் வந்து அவர் அடிச்சுக்க முடியாது யாராலுமே. அவரும் நல்லா இருக்கு.
நல்லா என்னெல்லாம் பண்ணியிருக்காருயா? முதல்ல உங்களுக்கு ரோடு இல்லாமல் இருந்ததுங்க. தொண்டாம் தொகுதி பொறுத்தளவு இப்போ எல்லா பக்கம் மலை அடிவாரத்து வரைக்கும் ரோடு போட்டார். அவர் வந்து தான் டெவலப் பண்ணது. ஆமாம், எங்களை பொறுத்தளவுக்கு அவரு தாங்க. இப்போ எப்பயுமே அவரு தாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காருண்ணே? எல்லாமே பண்ணிக்கிற அப்படிங்க. என்ன வேண்ட எல்லாமே பண்ணிக்கிற, வேணும் வேண்டாம் எல்லாமே பண்ணிக்கிற அப்படிங்க. இப்போ வரைக்கும் அவரு தான் வேணுங்க. எங்கள் தொகுதி போயிருக்க எல்லாமே அவரு தான் வேணுங்க. அவரு தான் வேணுங்க. நம்ம அதிமுக தொண்டர்களுக்கே கொஞ்சம் இதாக தான் தெரியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பேமெண்ட் வாங்குனீங்க விஜய் வேலுமணியிடம் அப்படின்லாம் போடுவாங்க. 10 பைசா இல்ல மக்களே, நாங்களே இந்த வீடியோ வழியால சொல்றோம். விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வெல்வார்னு வீடியோ போட்டோம். விஜயபாஸ்கர் அவர்கள் போன் பண்ணி ஒரு நன்றி தான் சொன்னாரு. நன்றிக்கு மேல வேற ஒன்றுமே இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது பொதுமக்கள் சொன்னா அது வேற விஷயம். அங்க இருக்கக்கூடிய ஒரு சாலையோட வியாபாரி தான் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்கிறோம். அவரும் அந்த தொண்டாமுத்தருடைய வாசி தான். அவர் சொல்றாரு, அவர் வந்து ஒரு சின்ன எம்ஜிஆர், கிட்டத்தட்ட அவருக்கு இணையே இங்க யாருமே கிடையாது. விஜய நின்னா கூட தோத்து போயிடுவாரு. அவரு இந்த ட்ரூப் நின்னாலும் அவரு ஏத்து யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த ஏரியால வந்து அவர் அடிச்சுக்க முடியாது யாருனாலுமே. அவர் மட்டும் தான் வருவாருங்க. யாரு நின்னாலும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. விஜய் நின்னாலும் தோத்துருவாரு, வேலுமணி தான் ஜெயிப்பாரு. பக்கமா ஜெயிப்பாருங்க. எந்த கொம்பனாலையும் இங்க ஜெயிக்க முடியாது. தினசரி அவருடைய வீட்டுல தினசரி அவருடைய வீட்டுல காலையில ஒரு 6 o'clockல இருந்து கிரௌட் அப்படியே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 7 மணிக்கு கூடுமானவரை திரு வேலுமணி அவர்களுடைய சகோதரர் திரு அன்பரசன் அவர்களோ யாரோ ஒருவர் வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு லிமிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த துறை ரீதியிலான விஷயங்கள்ல அண்ணன் தலையிடலாம், எந்தெந்த விஷயங்களை வேலுமணி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு அழகான பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. தேவையில்லாம தம்பி தானே அப்படிங்கறதுனால அவரும் அட்வான்டேஜ் எடுக்கிறது கிடையாது. அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் போய் பாத்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இவரும் அங்க நகர்த்துறது இல்ல. கட்சி சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரும். கட்சிக்காரங்களோட ஒரு பத்திரிக்கை காது குத்தா இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வேலுமணியினுடைய வீட்டிலிருந்து வேலுமணியினுடைய பெயரில் அங்க 100 ரூபாயாவது மொய் எழுதாம இருக்க இல்ல, இதை மக்களே குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏதோ ஒரு காது குத்தோ கல்யாணமோ இல்ல படிப்பு செலவுக்கோ போய் அவன் வேலுமணி அவன் வீட்டுல நின்றா குறைஞ்சபட்சம் 10,000 குறையாம கொடுப்பாங்க. நான் தான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் 100 ரூபான்னு. என்னன்னா அதனுடைய அர்த்தம் வந்து அந்த மண்ணினுடைய அனைத்து விதமான சுகதுக்கங்களிலும் பங்கெடுக்கிறார். யோசிக்கிறதே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க மதுரையில, வந்து அங்க வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வள்ளி கும்மி ஆடிட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ அதை வந்து அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் ரூட்ஸை மறைக்கிறதுலாம் இல்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு தேசியவாத சிந்தனை இருக்கிறது, எனக்கு அதிமுக வெல்ல வேண்டும்ங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ப்ராப்பர் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சீசன்ட் ஒரு பொலிட்டீஷியன், அதாவது தேர்தல் அரசியலுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு மனிதர் தான் வேலுமணி. அவருக்கு வெற்றியை தவிர வேற எதை பத்தியும் சிந்தனை கிடையாது. அதிமுக ஜெயிக்கணும், பவர்ல இருக்கணும். பவர் ஹங்கர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா இது எனக்கு ஒரு பர்சனல் உதாரணத்தோடய சொல்றேன், தவறில்லைன்னு நினைக்கிறேன். நான் நியூஸ்ல ஒர்க் பண்ண காலகட்டம், இட்ஸ் அ வெரி ஷார்ட் பீரியட். ஐ வாஸ் தேர் ஃபார் ஜஸ்ட் 5 months. அந்த 5 மாத காலகட்டத்தில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்றார். ஸோ அந்த பொதுக்குழுவை ஷூட் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, அந்த வேலைகள்ல நான் நிறையவே ஒர்க் பண்ணேன். 2 பொதுக்குழு நடந்துச்சு. முதல் பொதுக்குழு, 2வது பொதுக்குழு, 2லையுமே நான் தான் அங்க ஒர்க் பண்ணேன். அந்த பீரியட்ல திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகள், நிறைய மனஸ்தாபங்கள்லாம் வரும்போது அப்ப நிறைய கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம அந்த 4-5 மாதங்கள்ல எப்படி சோஷியல் மீடியால ட்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டிவிலையும் ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள் உண்டு. அப்போ திரு வேலுமணி அவர்கள் குறைந்தது ஒரு வாரத்தில் 2 to 3 முறையாவது எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாருன்னா, நான் நியூஸ் ஜேயுடைய சேனல் எடிட்டர், சேனல் ஹெட் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நியூஸ் ஜேல நல்லா யோசிக்கும், நியூஸ் ஜேல தன்னுடைய நியூஸை கரெக்டா போடுறாங்களாங்கிறத வாட்ச் பண்ணுவாரு. வாட்ச் பண்ணி அதை ஏன் இவ்வளவு கம்மியா காட்டிட்டீங்க, க்ரௌடு பெருசா இருந்தது, அது ஏன் அவ்வளோ ஒரு பெரிய க்ரௌடா அது விஷுவல் ஆகலையே. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா எப்போதும் அலர்ட்லேயே இருப்பாரு. ஏன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சசிகுமார்னு நினைக்கிறேன், ஸோ அவர் தான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டரா இருந்தாரு. ரொம்ப மூத்த ஒரு நிருபர் அவரு. எல்லா மாவட்டங்களை விட கோயம்புத்தூர் செய்திகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத தாண்டி அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதாவது தன்னுடைய உழைப்பு, நியூஸ் ஜே தானே, நம்மளோட டெலிவிஷன் தானே, நம்மளோட பேப்பர் தானே, அதுல எவ்வளவு பேர் பார்க்க போறாங்க அப்படின்லாம் அவர் இருக்கவே மாட்டாரு. ஃபோன் பண்ணி கேட்பாரு, இல்லைங்க அந்த க்ரௌட் ரொம்ப பெருசா இருந்ததுங்க, அந்த க்ரௌட் ஏங்க கொஞ்சம் கம்மியா காட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் விஷுவல் வச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே, நான் இப்படி ஒண்ணு பேசுறேனே அது வந்திருக்கலாமே. என்னன்னா அந்த அளவுக்கு சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ இதற்கு முன்பாக அமைச்சர், அதிமுகவினுடைய ஒரு நம்பிக்கை முகம், ஹி இஸ் பிகர் தென் பார்ட்டி இன் தொண்டாமுத்தூர், இன் கோயம்புத்தூர். அதான் உண்மை. ஆனால் அதை பத்திலாம் அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஏன் இந்த நியூஸ்ல என்னோட போர்ஷன்ஸ் கம்மியா வந்தது, இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே. ஸோ ஒரு சேனலுடைய அந்த ஒரு இன்புட்குள்ளார தன்னுடைய செய்திகள் இடம்பெறுவதற்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். இதை ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். என்னன்னா தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன். ஓகே, அவர் நினைக்கலாம் நியூஸ் ஜே என்னங்க, அது நியூஸ் ஜேல வந்து என்னங்க ஆக போகுது, எல்லாமே பார்க்க போறவங்க எங்க கட்சிக்காரங்க தானே நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. நியூஸ் ஜேவாக இருந்தாலும் என் செய்தி வர வேண்டும், அது சரியான விதத்தில் வர வேண்டும், நான் செய்தது அங்கு கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு என்ஷோர் பண்ணுவார். அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியனுக்கு ஒரு உதாரணம். ஆனா கடந்த தேர்தல் வரைக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா
நான் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஹியூஜ் நம்பர். நான் அதை மறுக்கல. ஆனால் எங்கேயோ இருந்து கார்த்திகை சிவசேனாதிபதியை கொண்டுட்டு வந்து இவருக்கு போட்டு உண்மையாவே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. இந்த டஃப் ஃபைட் கொடுத்தே எவ்வளவுதான் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவங்களால வேலுமணிக்கு லீடு கொடுக்க முடிஞ்சது, 41,000 வாக்குகள். ஏன் இந்த 41,000 கொடுத்தும் கூட அது ஒரு டஃப் ஃபைட்னு நம்ம சொல்றோம்னா, அதற்கு முன்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வாங்கினதே 40,000 ஓட்டு தான். ஓகே, ஸோ வாங்கின வேட்பாளர் வாங்கின ஓட்டே 40,000, டிஃபரன்ஸ் 40,000. 40,000 இருந்த திமுக கூட்டணியினுடைய வாக்கு 80,000க்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ திமுக கூட்டணிக்கென்ற ஆதரவு அங்கு வளர்கிறது. ஆனால் வேலுமணிக்கான ஆதரவு என்பதும் வளர்கிறது, அல்லது அது நிலையாக இருக்கிறது. ஸோ இந்த முறை இந்த தேர்தலிலும் மீண்டும் ஒரு வேளை கார்த்திகை சிவசேனாதிபதி இவருக்கு எதிராக களமிறக்கப்பட்டால் களம் எப்படி இருக்கும்? ஸோ மக்கள் கிட்ட நீங்க போகும்போது முதல்ல வேலுமணி அவர்களுடைய பாசிட்டிவா மக்கள் சொன்ன விஷயம். எஸ்பி வேலுமணி எல்லாம் நிறைய இங்க பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த தொகுதிக்கு வந்து காலேஜ் இல்லைங்க, காலேஜ் கட்டி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ரோடெல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணாருங்க. அவர் பண்ணாரு. நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் பண்றாரு. செஞ்சிருக்காரு, செய்யலன்னு சொல்ல முடியாது, செஞ்சிருக்காரு. எந்த பாலம் பாருங்க, எல்லா பாலமும் அவர் தான் கட்டிக்கிறார். மக்கள் எல்லாருமே ரோடுங்க, ஒரு விட்டியாரிக்கு போக முடியாது, தோட்டத்துக்கு பூர்வ ரோடு போட்டு கொடுத்தாரு. அவரு தார் சாலைகள் கிராமம் ஃபுல்லா ஆட்டுக்கல் மலை அடிவாரம் வரைக்கும், இந்த பக்கம் ஆலந்துறை பூண்டி கார்னியா வரைக்கும் சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கிறாரு, மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. தாலிக்கு தாங்க, குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் சைக்கிள், லேப்டாப்பு எக்கச்சக்கமா அவங்க. அவரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முதல்ல உங்களுக்கு ரோடு இல்லாம இருந்ததுங்க தொண்டாம் தொகுதி பொறுத்தளவு. இப்போ எல்லா பக்கம் மலை அடிவாரத்து வரைக்கும் ரோடு போட்டாரு. அவர் வந்து தான் டெவலப் பண்ணாரு. ஆமா, வேலுமணி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு நகரம் இதுக்கு கொண்டு வந்தது வேலுமணி அவர்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. ஆமா, அது ஒரு பேரூராட்சி தான். கிட்டத்தட்ட இங்க இருந்து நீங்க மலை அடிவாரம் வரைக்கும் கூட நீங்க போய் பாருங்க, அது வரைக்கும் ரோடு போட்டிருப்பாங்க. மக்கள் சொல்லக்கூடிய அந்த சிவிக் இஷ்யூஸ் எல்லாமே அங்க ஒரு எதுவுமே இல்லாம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. காலேஜ் கொடுத்துருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. பர்பஸோட தான் ஒருத்தோட போயிட்டு பைட் எடுக்கிறோம். அவங்க டிஎம்கேங்கிறத அவங்க இதுல இருக்கிற வச்சு போட்டோ வச்சே கண்டுபிடிச்சோம். போயிட்டு கேட்கறப்போ இல்லப்பா நான் பேசக்கூடாது, ஆனாலும் நான் சொல்றேன், இங்க வந்து வேலுமணி அண்ணனை தவிர இங்க யாருமே ஜெயிக்க முடியாது தொண்டாமுத்தூர்ல. அவர் கொடுக்காத எதுவுமே கிடையாது இங்க அப்படின்னாரு. சார், நான் ஒரிஜினல் திமுக காரன் இல்லைன்னு சொல்லு, ஆனா எஸ்பி வேலுமணி நல்லா பண்றாரு. எஸ்பி வேலுமணி 100க்கு 100 பண்ணிக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எஸ்பி வேலுமணி ஏடி வைக்கிற ஒரு தொண்டாமுத்தூர் தமிழ்நாட்டிலே பெஸ்டான தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி தான். தொண்டாமுத்தூர் தான். திமுக காரன்றீங்க, ஆனா அவர் தான் ஜெயிப்பாருன்றீங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கு இந்த ஏரியா. நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் பண்றாரு, செஞ்சிருக்காரு. ஓகே, சோ திமுகவினருக்கும் ஏதோ கொடுத்திருக்காரு சொல்லிட்டு. ஆனா அந்த வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, திமுக சேர்ந்தவர்கள் சொன்ன கருத்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, நம்மளுடைய முதல் கேள்வியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மீண்டும் வெல்வாரா என்ற கேள்விக்கு ஆம் என்று 72%, கருத்து இல்லை என்று 18%, இல்லை என்று 10% சொல்லியிருக்காரு. சுயாட்சினாலும் கூட ஜெயிப்பார். கண்டிப்பா அவர் தான் இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் அவர் தாங்க. கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அவர் தான். 100% கண்டிப்பா எஸ்பி அவரே ஜெயிப்பார். அவருக்கு தான் வாய்ப்பு. கண்டிப்பா அவர் தான் வருவார். அவர் தான் வாய்ப்பு. வேலுமணி வந்தால் தான் எங்க தொண்டாமுத்தூர் நல்லா இருக்கும். இந்த தொழில் அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிப்பாரு. எஸ்பி வேலுமணி நிக்கிறாருன்னு போதும், அதுக்கப்புறம் வேற மாற்றம் இல்ல கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ 72% இங்க ஒரு சின்ன கிளீன் ஸ்வீப். ஓகே, அந்த கருத்து இல்லைன்னு சொன்ன எல்லா நபர்களுமே யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கே சார்ந்த நபர்கள் தான். நாங்க சொல்லக்கூடாது, அதனால எங்களுக்கு இதுல கருத்து இல்ல நாங்க சொல்றோம், ஆனா போட்டுறாதீங்க. எங்களுக்கும் அவர் தாங்க வெல்லுவாருங்க, ஆனாங்க நாங்க சொல்றதை போட்டுறாதீங்க அப்படியா. கட்சியில இருக்கனால நாங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட கிளியரா ஸ்வீப். இந்த வீடியோடைய தொடக்கத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னன்னா தளபதி அப்படின்னா வந்து ஒரு தொகுதியில ஜெயிக்கிறவர் இல்லை அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் வந்து திரு ஆர் காமராஜ் அவர்களை கம்மியா சொல்லணுங்கிறது இல்லை. பட் ஆக்சுவலி டெல்டால கண்ணுக்கு தெரிகிறது, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதிர்க்குங்கிற மாதிரி கண்ணுக்கு தெளிவா தெரியுது. ஏடிஎம்கே அண்ட் as well as its alliance partner பிஜேபி and as well as everyone in that alliance all are weak, sounding weak, acting weak, on ground they are weak. ஓகே, அது வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளவுக்கும் சசிகலா அவருடைய சொந்த ஊர் அதுதான், தினகரன் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மன்னார்குடி மாஃபியா என்று இங்கு ஊடகங்கள் விவரித்து எழுதி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் ஒட்டுமொத்த டெல்டாவும் பல ஆண்டு காலமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கு அடர்த்தியாக வாழ்கிறார்கள். பாஜகவுக்கு என்று கருப்பு முருகானந்தம் இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போறாரு, அவருடைய சொந்த ஊருங்கிறாரு. ஒரத்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் இருக்கிறாரு. ஸோ இப்படியான முகங்கள் இருந்தும் கூட டெல்டாக்குள்ளார இவங்களால ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. ஏன் இந்த டெல்டா ஒரு உதாரணமா சொல்றேன்னா, ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் தாமட ஜெயிக்க கூடாது. ஓகே, அவர் ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சிட்டிங் அமைச்சர் அடுத்த தடவை ஜெயிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அது கூட பண்ணலைன்னா அப்புறம் என்ன நீங்க அமைச்சராக இருந்தீங்க? ஸோ அப்படின்னா அது கிடையாது விஷயம்.
நீங்க சிட்டிங் அமைச்சரா இல்லாத பொழுது இப்ப நீங்க சிட்டிங் எம்எல்ஏ, இப்ப நீங்க மறுபடியும் ஜெயிக்கலாம். இப்ப நனிலம் காமராஜ் அவர்கள் இந்த முறையும் திரு நனிலம் தொகுதியில போட்டியிட்டு அப்போதைக்கு உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் துறையினுடைய அமைச்சராக இருந்தார். இப்போ இந்த வாட்டியும் அவர் ஜெயிப்பாரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவரை தவிர்த்து மீதி எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளார எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? நாகப்பட்டினத்துக்குள்ளார எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? மயிலாடுதுறை மாவட்டத்தில் எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? தஞ்சை மாவட்டத்துக்குள்ளார எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? திருச்சிக்குள்ளார எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க? கேள்விக்குறி. ஆனா திரு வேலுமணி அவர்கள் இப்ப கூட எழுதி கையெழுத்து கொடுத்துடலாம், கோயம்புத்தூருக்குள்ளார நான் ஸ்வீப் பண்றேன் எழுதி கையெழுத்து கொடுத்துடலாம். டஃபா இருக்கும், நான் மறுபடியும் சொல்றேன், டஃபா இருக்கும். ஓட் வேரியேஷன்ஸ் வரலாம். ஆனால் 200% இந்த முறையும் வேலுமணி அவர்கள் அவருக்கு இன்சார்ஜா கிட்டத்தட்ட 10 to 14 கான்ஸ்டிடுவன்சிஸ் வரைக்கும் அவருக்கு கொடுப்பாங்க. நான் சொல்றது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதின்னு இல்லை, அந்த ஒரு மண்டலமாக பிரிச்சு இவருக்கு ஒரு 14-20 தொகுதிகள் வரைக்கும் இவருக்கு இன்சார்ஜ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா திரு தங்கமணி அவர்களுக்கு இன்சார்ஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொகுதிகளை பிரிப்பாங்க. அதுல இவருக்கு பொறுப்பாக எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அவருடைய அந்த ஒரு சக்சஸ் பர்சன்டேஜ்ங்கிறது 90% மேல் இருக்கும். அவருடைய அந்த ஸ்ட்ரைக்கிங் ஆவரேஜ் அது 90% மேல் இருக்கும். அதிகபட்சம் ஒரு தொகுதியை அவர் இழக்கலாம், ஒரே ஒரு தொகுதியை இழக்கலாம். அவருடைய தொகுதியை தவிர்த்து அத்தனை தொகுதிகளிலும் கவனம் செலுத்துகிறார். அதனாலதான் ப்ரௌடா சொல்ல முடியுது, இவர் தாங்க கோவை மண்டல தளபதி, கொங்கு மண்டலத்தோட தளபதி வேலுமணி தான். இவரை போன்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும். ஏன் தொகுதியில நான் ஜெயிப்பேன், நான் மற்ற தொகுதியை பத்தி கண்டுக்க மாட்டேன், பக்கத்து தொகுதியில என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், இல்ல பக்கத்து தொகுதியில நிக்கிறவரை தோக்கடிப்பேன். இந்த மதுரை எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வைத்தறிச்சலா இருக்கு. ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார், இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சரவணன், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜன் செல்லப்பா. இந்த மாதிரி தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்கள். தவறில்லை, எல்லாருமே சீனியர் லீடர்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாருமே ஒரே சமூக பிரிவுக்குள்ளாரையும் அடங்கிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அதிமுக வெல்றதுக்கு என்ன பண்ணுவோம், இதை யோசிச்சாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வேலுமணியை தான். சரி, வேலுமணி அவர்கள் என்ன செய்கிறார், தொண்டாமுத்தூர் அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, கோவை தெற்குல எப்படி ஜெயிக்கிறாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் என்ன ஃபார்முலா வச்சிருக்காரு, கவுண்டம்பாளையத்தில் என்ன பண்றாரு, சூலூர்ல என்ன பண்றாரு, அந்த கான்ஸ்டுவன்சி வைஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அவங்கள அரசியல் ரீதியாக தனக்கு விட பெரிதாக வளர விடாமல் வைத்துக் கொள்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டாவே வச்சுக்கிட்டாலும், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாதுல்ல. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அரசியல் எல்லாரும் அப்படிதான். அதுதான்ப்பா ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணமே. அதான் ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணமே. எந்த ஒரு அரசியல்வாதி தன்னை முன்னிறுத்திக்காம நான் இன்னொருத்தரை முன்னிறுத்துறேன்னு சொல்றேன்னா, அந்த அரசியல்வாதி காலப்போக்கில் கரைஞ்சு போறதுதான் வரலாறு நமக்கு பாடமா நடத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய அடிப்படை குவாலிட்டி. அது வேலுமணி அவர்களிடம் நிறையவே இருக்குது. 70% கிட்டத்தட்ட அவருடைய தொகுதியினுடைய செயல்பாடு பத்தி நம்ம அடுத்த கேள்வி கேட்கும்போது, எம்எல்ஏவாக எஸ்பி வேலுமணி அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு வந்து ஏழைவாழைகளுக்கு அனைத்து உதவி செய்கிறார். எஸ்பி வேலுமணி செய்கிறார். நல்லது மக்களுக்கு, நல்லது கெட்டது அத்தனை குடும்பத்துக்கு நேரில் வர்றாரு. என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த தொகுதி? அவருக்கு வந்து இந்த தொகுதிக்கு காலேஜ் கொண்டு வந்திருக்கிறாரு. மாணவர்களுக்கெல்லாம் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, படுக்கையில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் 2வது ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்துருக்கிறாரு. காவல் நிலையமெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூருக்கு போகாமையே அவர் தொகுதிக்குள் உள்படவே இத்தனை வந்து இந்த மக்களுக்கு அடிப்படை வச்சு அத்தனை செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அதனால் மக்களை வந்து என்ன யார் என்ன சொன்னாலும் அவருக்கு மக்கள் மனசில் எம்ஜிஆர் மாதிரி அவர் மாறாத ஒரு செல்வாக்கு படைச்சவர். எஸ்பி வேலுமணி எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர். இந்த தொகுதி அவராகவே ஏகப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து அவரே அறிவிச்சு விட்டார். நல்லா வந்துடுச்சு. அதுக்கு மேலே என்ன வேணுங்க? ரோடும் நல்லா இருக்குது, காலேஜ் இருக்குது, மின்சார இது இருக்குதுங்க, தீயணைப்பு இதுவும் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதுங்க. இதுக்கு மேலே என்ன வேணுங்க? குடிநீர் சிறுபான்மை தண்ணி ஒரு குளத்துலேருந்து மடி எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டு அவரே அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணுங்க எனக்கு? இதுக்கு மேலே என்ன வேணும் மனசு? எனக்கு என்ன கவர்மெண்ட்லேருந்து டெய்லி 1000-2000 பணமாக கேட்க முடியுங்க? அவர்னால செஞ்சது சந்தோஷங்க. 70% அவர் தானே. அவர் மலைப்பாதி வரைக்கும் எல்லாம் ரோட்டு, தார் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. மலைப்பாதை முதற்கொண்டு போட்டு எல்லாம் ஆள் நடக்காத இடத்துலையும் கூட தார் சாலை போட்டு கொடுத்துருக்காரு. நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. பண்ணிக்கிறாரு, நல்ல மனுஷன். என்னதான் என்னாருன்னு இல்லை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லது செஞ்சுருக்காரு. யாராக இருந்தாலும் நம்ம போய் நின்று அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அந்த காரியம் உடனே நடத்தி கொடுத்துருவாரு. தொகுதிக்கு என்னங்க பாலம் கட்டியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு 5 years பிஃபோர்லாம், அதாவது அவங்க ஏடிஎம்கே இருந்தப்போ இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வருவார். அடிக்கடி இங்கே மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க, வருவாங்க. இது எப்போ டிஎம்கே கைக்கு போச்சோ, இப்போ இவர் வந்ததும் எதுவும் பண்ணலை, எதுவும் பெருசாக பண்ணலை. பண்ண முடியல அப்படின்னு மேபி இருக்கலாம். அவர் 3 முறை ஜெயிச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஊருக்கு நல்லா எல்லாமே எல்லா விதத்துலையுமே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க எதுவுமே பண்ணலையே 4 வருஷம் ஆகி. வந்து ரோடு எங்கே ரோடு இல்லையோ எல்லாம் பூரா போட்டார். சந்து போன்றெல்லாம் ரோடு போட்டார். அட்டுகளுக்கு பஸ் விட்டார், ரோடு போட்டு பஸ் விட்டார். அப்புறம் திரும்பி குட்டிக்கெல்லாம் ரோடு போட்டார்.
குட்டி எல்லாம் மண்ணு விஜய் எடுத்தாரு, எல்லாமே பண்ணினார். அவர் பண்ண காட்டில் 3 பீடு ஜெயிச்சிருக்கிறார். இப்போ எஸ்பி வேலுமணி இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க, அவ்வளோ இல்லை. மற்ற டிஎம்கேலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி நல்லா செய்கிறாரு. போன எளிமையாக அணுகிறாலாம், போய் பார்க்கலாம், பிடிக்கலாம், பேசலாம், குறைய சொல்லலாம். திருமண உதவி எது கேட்டாலும் செய்வார், உதவி கேட்டால் செய்வார், ஈஸியாக போய் பார்க்கலாம், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சிறப்புன்னு 70%, சுமார்னு 22%, சரியில்லை என்று 8% சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்புங்கிற 70% ஏற்கனவே அவர் வெல்வாரான்னு கேட்டபொழுது 70%. ஸோ எவ்ரிதிங் இன் ஆல் கொஸ்டின்ஸ் ஹி இஸ் ஸ்கோரிங் மோர் தென் 70%. அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அவ்வளோ என்ன செயல்படலாம் பரவாயில்ல, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு எதா இருந்தாலும் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு அவங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே சொல்றதை பார்க்க முடியுது. ஸோ சுமாருன்னு சொல்றவங்க கூட நல்லாதாப்பா பண்ணியிருக்காரு, ஆனா எங்களால இப்ப சொல்ல முடியாது வெளிப்படையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடறாங்க. திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது என்ற கேள்விக்கு சரியில்லை என்ற 58%, பரவாயில்லை என்ற 26%, சிறப்பு என்று 16% வாக்களிச்சிருக்காங்க. கேடுகட்ட ஆச்சு, மக்களை சோம்பேறித்தனமா பண்றாங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு ஆளே கிடையாது, எல்லாம் வீட்லயே படுத்துட்டு கம்முன்னு இருக்கிற மாதிரி பண்றாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, ரவுடி தொந்தரவு, கஞ்சா, போதைப் பொருள் அதிகம். எடப்பாடி ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இல்லை, தொழில் நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதனால் ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கும். 4 ஆண்டு தீவிரம் நாசமாக தான் போச்சு, ஒன்றும் சரியில்லை. 4 ஆண்டு நாங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறோம். நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறவிய, தோட்டம் இல்லை, பூரா சைட்டு பிரிச்சாச்சு. அந்த அம்மா இருக்கையில் அப்ரூவ்டு கொடுக்கக்கூடாதான்னு ஆச்சு. எது விளையர் பூமிக்கு அப்ரூவ்டு கொடுக்கக்கூடாதான்னு அந்த அம்மா நிறுத்தி வச்சிருந்து. இப்போ விளையர் பூமிகெல்லாம் நம்ம கண் முன்னாலேயே அழிச்சு சைட்டு போட்டு விற்கிறாங்க. ஒரு பிளாட்டு 5 லட்சம் 6 லட்சம் சொல்கிறாங்க. எங்கே போகிறது? தாழ்த்தப்பட்ட மக்கள் வாங்க முடியுமா? மனசு ரொம்ப நொந்து உட்காந்துட்டு ரோட்ல பனியன் வித்துட்டு இருக்கிறேன். ஒண்ணுமில்ல, இன்னைக்கு மத்தியானம் நடந்த கதை சொல்றேன். 1.25 மணி நேரம் பொம்பளைங்க ஃப்ரீ பஸ் உட்காந்துருந்தாங்க குளத்துப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல. குளத்துப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல 1.25 மணி நேரம், 12:15 மணிக்கு வந்தாங்க. 1.25 வரைக்கும் பஸ் கிடைக்காம கடைசியில் 2.25 மணிக்கு பஸ் வந்து பொம்பளைங்க திட்டிட்டு வந்தாங்க. அதை நான் பார்த்தேன். இலவசமே சும்மா சார். இலவசம் என்பது அவனுக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் வரணும். காலையில் பீக்கவில் 2 பஸ் விடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸே கிடையாது. சாயங்காலம் பார்த்தா 6:30 மணிக்கு பஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸே கிடையாது. நம்ம இடத்து போய் சொன்னாங்க, என்னங்க பண்ணுறது, டிரைவர் கண்டக்டர் அடிக்க வரான் பேசஞ்சர் பொம்பளைங்களை, இறங்க ஓடு அப்படிங்கிறான். மரியாதையா யாரும் இல்லை, எவனையும் மதிக்கிறது இல்லை. அவனுக்கு வந்து இந்த கலெக்ஷன் பேட்டா இல்லைன்ற வருத்தத்தில் யாரையும் மதிக்கிறது இல்லை, கேவலம் பண்ணி பேசுகிறான் பொம்பளைங்கள. ரொம்ப சரி, யாருக்குமே இது இல்லை. டிஎம்கே வந்துச்சுனாவே ஒரு ஆராய்ச்சாங்க. ஏன்னா தொழில் ஓடினா தானே மக்கள் நல்லா இருக்குங்க. ஆனா இன்னும் அங்கங்க கொலைகள் நடக்க தானே செய்யும். கொலை நடக்குது, அது மாதிரி வந்து பாதுகாப்பு அந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து இருக்குதுன்னா. ஏன்னா இவங்க ஆட்சியில் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. இவங்க ஆட்சியில் வந்து அதை கண்டுக்காம அதை விட்டுறாங்க. 5 வருஷம் ஆச்சு ஒரு மனு கொடுத்து, ஒரு சர்வே பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஒரு மனு கொடுத்து சிஎம் அனுப்பிச்சி விட்டேன். அதில் வந்து உரிய நடந்து அந்த இடத்த அளந்து கொடுக்க சொல்லி மனு கொடுத்தேன், நடவடிக்கை இல்லை. 2வது கலெக்டருக்கு மனு கொடுத்தேன், அதுவும் நடவடிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 2021 கொடுத்த மனு 2025 ஆச்சு. அதிகாரி மட்டத்தில் எப்படி வேலை நடக்கும், ஒரு ஏழை வேலைகளுக்கு எப்படி? அது ரொம்ப மோசம், 100க்கு 100 மோசம். எல்லாத்துக்குமே தெரியும். என்னெல்லாம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் இது வரைக்கும் வந்து அவர் என்ன செஞ்சுக்கிறார்? ஒன்றுமே மழை பெரிய பைஸ் கொடுத்தா ஆம்பளைகளுக்கு ஏற்றிட்டு போகிறேன், பொம்பளை சும்மா ஏற்றிட்டு போகிறேன். அதில் என்ன லாபம் இருக்குது? அவர் வர வேலுமணி வேணும், எஸ்பி வேலுமணி, அது 2 பேரும் நாட்டில் என்னென்னு பண்ணிக்கிறாங்க எல்லாரும் தெரியுமே. எஸ்பி வேலுமணி எடப்பாடி தான். ஏன் ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறேன்றாரு? ஏறுங்க ஏங்க, அதில் ஒரு டம்மிங்க, கம்முன்னு இருங்க. 1000 ரூபா கொடுக்குறாரு, ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. ஐயோ எல்லாம் கொடுக்குறாருங்க, அந்த மாதிரி சேரலையே. நான் இப்போ பாருங்க எழுதி கொடுத்து அந்த பணத்தை கட்டி கொடுத்து வருஷக்கணக்காக எழுதி கொடுத்தா இன்னைக்கு வா நாளைக்கு வா, இதே போல. இந்த பரவாயில்லைங்கிற 26 இந்த சிறப்புங்கிற 16 சேர்ந்துனா 42%. இதை தான் நம்ம சொன்னோம். கடந்த தேர்தலில் வேலுமணியினுடைய வெற்றி வித்தியாசம் குறைஞ்சது. அதுக்கு முந்தின தடவையை விட போன தடவைக்கும் குறையறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக அங்கு வளர்கிறது. ஐடியாலஜிக்கலா they are constructing. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ராஜீவ்காந்தி என்ன பார்த்தேன் அப்படின்னா, இங்க இருந்து வந்து கொண்டு போயிட்டு அவங்க வந்து கோயம்புத்தூருக்குள்ளார அவங்க வந்து பிளான் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா திரு விஜயபாஸ்கர் அவர்கள், நான் சொல்றது கரூர் விஜயபாஸ்கர் வந்து இந்த முறை செந்தில் பாலாஜி எதிர்த்து நிப்பாரான்னு தெரியல. அவர் வேற தொகுதி மாறி நிக்கணும்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர் கரூரை சுற்றி தான் ஏதோ ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க போறாரு. ஸோ செந்தில் பாலாஜியால கரூரை கண்ட்ரோல்ல வைக்க முடியுது. நாமக்கல்ல ஓரளவுக்கு லைட்டா பெனட்ரேட் பண்ண ட்ரை பண்றாரு. அங்க தங்கமணி ஸ்ட்ராங்கா இருக்காரு. கரூர்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்க செந்தில் பாலாஜி இந்த முறை கோயம்புத்தூரிலும் இருப்பதாக காட்டணும் அப்படின்னா, அதுக்கு அவர் பண்ண வேண்டியது என்னன்னா, மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டை அவர் யாருக்கு கொடுக்கணும்? வேலுமணிக்கு கொடுக்கணும். ஸோ வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்ய போகிறார்?
அவர்களுக்கு எப்படி செலவு செய்ய போகிறார். செந்தில் பாலாஜியுடைய குவாலிட்டியும் அதே தான். வேலுமணி அவர்களிடம் இருக்கக்கூடிய அதே குவாலிட்டி தான் செந்தில் பாலாஜிக்கும். செந்தில் பாலாஜி தான் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கு இன்சார்ஜா 15 தொகுதி கொடுத்தா அந்த 15ஐயும் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. ஓகே, ஸோ அவங்க ஜெயிச்சு வந்துட்டா ஐயோ நமக்கு போட்டி ஆயிடுவாங்களே, இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்களாச்சு, அவங்க அந்த கட்சியிலேருந்து வந்தவங்களாச்சு, இவங்க இந்த கம்யூனிட்டி ஆச்சு அப்படின்லாம் அவர் யோசிக்கவே மாட்டாரு. தலைமை சொல்லிடுச்சா 15 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கணுமா, ஜெயிக்க வைப்போம். அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். 15 பேரையும் ஜெயிக்க வச்சுட்டா 15 பேரும் தான் சொல்ற எந்த விஷயத்துக்கும் தலையாட்டி தான் ஆகணும். ஸோ அப்போ அது 15 பேரையும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்த மாதிரி யோசிக்காம செலவு பண்ணுவார். அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் யூஸ் பண்ணி இந்த முறை ஒருவேளை அவர் ராஜீவ்காந்திக்கு மிகப்பெரிய பண செலவுகளை செய்யலாம். ஸோ ராஜீவ்காந்தி போட்டியிடக்கூடிய தொகுதி கண்டிப்பா மேபி அவர் கோவை தெற்குல நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூகங்கள் இருக்கு. அப்படி நின்றால் ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் கோவை தெற்குல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, மறுக்க முடியாது. அதை தாண்டி திரு வேலுமணி அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் ஒரு த்ரெட் கான்ஸ்டிடுவன்சி, இந்த தொகுதியில திமுக வென்று விடலாம். நான் சொல்றது தொண்டாமுத்தூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்குள்ளார, குறிப்பாக சொல்லணும்னா வேலுமணி அவர்கள் இன்சார்ஜா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ்குள்ளார திமுக வெல்வதற்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு தான் கூடுமானவரை தொகுதிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, நம்ம ஒரு டிஎம்கே காரங்கள்ட்ட போய் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இங்க மேற்கு மண்டல பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி அவர்களை போட்டிருக்காங்களே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இந்த கள நிலவரம் அப்படிலாம் கேட்டதுக்கு அவர் இந்த சைட்லாம் வந்து பார்த்ததே கிடையாதுப்பா, தொண்டாமுத்தூர் சைட்லாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிற லெவல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்களா இருக்கவும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த தொகுதி இந்த மண்டலத்துக்கே அப்படிங்கிற லெவல்ல பேசுறாங்க. ஏன்னா இதுல இந்த 2 விஷயம் நம்ம பார்க்கணும். என்னன்னா திமுகவை பொறுத்தவரை மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களாக போடப்படக்கூடியவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ அங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா மேஜரா கோயம்புத்தூருடைய வணிகத்தை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் 2 சமூகங்கள். ஒரு பக்கம் கவுண்டர் சமூகம், இன்னொரு பக்கம் நாயுடு சமூகம். இந்த 2 சமூகங்கள் தான் பிரதானமான பிசினஸை தங்களுடைய கைவசம் வச்சிருக்காங்க. இதற்கு பிறகு அங்க மைக்ரோ பாக்கெட்ஸ்ல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. 24 மலை தெலுங்கு செட்டியார் இருக்காங்க, பிள்ளமார் சமூகம் இருக்காங்க, மற்ற அங்க இருக்கக்கூடிய ஸ்கெடியூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ், குறிப்பாக சொல்லணும்னா அருந்ததிய சமூக மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருமே ஸ்கேட்டர்டா இருக்காங்க. மலையாளிகள் இருக்காங்க கோயம்புத்தூர், நான் சொல்றது நார்த் சவுத் இந்த கான்ஸ்டிடுவன்சிலாம். இந்த ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ செந்தில் பாலாஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் வந்து யாருடைய பேஸ்னா அது திராவிடர் கழகத்தோட பேஸ், அது கம்யூனிஸ்டுகளுடைய பேஸ். அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு ஓட்டர் பேஸுங்கிறது அங்கே எப்போதுமே இருக்கும். கோயம்புத்தூர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிபல்ஸ், நான் ஒரு மாற்று அரசியல் பேசுறேன், இல்லைன்னா சம்மந்தம் இல்லாமல் போய் கமலஹாசன் அங்கே நிற்க முடியுமா, நின்று அவர் வந்து கோவை தெற்குல அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை வாங்க முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் எதனால முடியுதுன்னா அங்கே வந்து ஒரு சேஞ்ச், அது ஒரு காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்ல கொஞ்சம் எலீட் மக்கள், யூத், இவங்களுடைய வாக்குகள் எப்போதுமே கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது வேவரி ஓட்ஸா இருக்கும். எங்க போய் அது பேக்கெட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதனாலதான் இந்த முறை விஜயனுடைய இம்பாக்ட் கோயம்புத்தூர்ல என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கேள்விக்கான விடை வந்து நம்மளுடைய அடுத்த கேள்வியில இருக்குது. 2026 யார் முதல்வர் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற 55%, ஸ்டாலின் என்று 23%, விஜய் என்று 15%, யார் வந்தா என்று 7% சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கு. ஸ்டாலின் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கு. வந்து ஒரு தொழில்காரரு சொன்னோம்னா ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் பொல்லாப்பு, அதனால சொல்ல மாட்டேங்க. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு இந்த கடை எடப்பாடி வந்தா பரவாயில்ல. எடப்பாடியார் வந்து நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான். மேபி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எடப்பாடி வந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு 7.5% கொடுத்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாதாரண ஏழைக்கு வருவாங்க, அரசு படிக்கும் மாணவங்க, அது ஒரு நல்லது செய்தி. 2027 என்டிஏ வந்தா நல்லா இருக்கு. அதான் ஏடிஎம்கே. எடப்பாடி வந்து நல்லா இருக்கு. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். விஜய் எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடியார் தான். எடப்பாடி தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எங்களுக்கு எடப்பாடி ஏடிஎம்கே வந்தா பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி யாருமே வந்து சார் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஸ்டடியாக வர்றதுக்கு டிஎம்கே ஒன்று. எடப்பாடியார் ஸ்டாலின் தான். எடப்பாடியார் வந்தால் நல்லா எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். டிவிக்கே வந்தால் கொஞ்சம் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது. ஆல்ரெடி நாங்கள் ஸ்டாலின்ல இருக்கோம். ஸ்டாலின் சார் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இருக்கிற ஆளு ஏடிஎம்கே வந்துச்சுன்னா இங்க எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியல. யார் எடப்பாடி எஸ்பி வேலுமணி வந்தா நல்லா இருக்கும். நாங்கள் அதை பற்றியே நினைக்கிறதே இல்லைப்பா. பழைய ஸ்டாலின் தான் வருவார். ஆமாம், பழைய ஸ்டாலின் தான் வருவார். ஆமாம், ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கு. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். விஜய் இஸ் கம்ப்ளீட்லி ஹி வில் கம். ஸ்டாலின் வந்தா சரியா நல்லா இருக்கும். விஜய் வந்தா பரவாயில்ல. கலைஞர் தான் வரும். அண்ணாமலை சூரியங்கன்னு ஸோ இந்த 7% யார் வந்தா என்னன்னா கன்சிடரபிளான ஒரு பர்சன்டேஜ் இங்கே சீமான் இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சீமானுக்கு வந்து இந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளார ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டும் என்று 55% சொன்னதன் மூலமாக இது ஒட்டுமொத்த அந்த தொகுதியினுடைய ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்கலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்வியஸ்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா. கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெருவாரியான ஆதரவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எந்த தொகுதி போனாலுமே
இபிஎஸ் வரட்டும், அவர் ஒரு சாதாரண மனுஷப்பா, விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லா தொகுதி மக்களுமே சொல்றதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55% எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் 23%. விஜய் ரொம்பவே மார்ஜினலைஸ் பண்ணியிருக்காங்க. 15% தான் விஜய்க்கு தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ளார சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னவா ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு நம்ம பார்க்கணும். பிகாஸ் இந்த வீடியோவும் நம்ம வந்து இந்த சர்வேவுமே நம்ம வந்து கரூர் நிகழ்வுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே. அது இந்த இம்பாக்ட் வந்து ஏதாவது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், திமுகவிலிருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் விஜய்க்கு போதா, இல்ல அதிமுக கிட்ட இருந்து போதா, இல்ல விஜயோடது ஏற்கனவே இருக்கிற அந்த 15% இன்னும் குறையுதா? இது என்னங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஆனா விஜயுடைய வேட்பாளரால மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் போகிற ஒரு தொகுதியில் ஒன்றாக இது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜயுடைய வேட்பாளர் இங்க வந்து டெபாசிட் வாங்க மாட்டாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இங்க டெபாசிட் வாங்காது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி. இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இங்க டெபாசிட்டே தக்க வைப்பாங்க. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றி இந்த முறை 40,000 வாக்குகளுக்கு மேல், அதாவது கடந்த முறை அவர் வாங்கிய அந்த வெற்றி விகிதத்துக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கும். குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுவாரு. ஸோ அந்த 50,000 நம்பர்ஸ் அவர் ரீச் அவுட் பண்ணிட்டாருன்னா உண்மையாவே இந்த முறை அவர் செலவு செய்யக்கூடிய பணம், அவருக்கு உழைக்கக்கூடிய அந்த டீம் உண்மையா வேலை பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா கட்சிகள்லயுமே ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வேலுமணி அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம், அவரை சுத்தி இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் நல்ல நோக்கமா இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அப்போ தொண்டாமுத்தூருக்குள்ளாரையும் சில பெருச்சாளிகள் இருக்கதான் செய்யும் இல்லையா? ஸோ பெருச்சாளி இல்லாத ஊர் இடமே கிடையாதுங்கிற மாதிரி. அதே போல இங்கும் சில தொகுதிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சின்ன வார்டுகளுக்குள்ளார அவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா அந்த 44,000 வாக்கு வித்தியாசம் என்பதை 41,000 நினைக்கிறேன், 41,000 50,000 ஆக்கலாம். அந்த 41,000 தக்க வைக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இந்த முறை அதை 50,000 ஆக்க போகிறாரா இல்லையா? அவருடைய அந்த நோக்கம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உழைப்பு, அந்த எண்ணம், அதே மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு மென்டாலிட்டியோட அவரோட டீம் வேலை பார்த்தாங்கன்னா இந்த முறை திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வதில் கொஞ்சம் கூட ஒரு மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போதைய கள நிலவரப்படி, இன்றைய நிலவரப்படி இந்த வீடியோ வெளியாகக்கூடிய இந்த தருவாயில் தொண்டாமுத்தூர் தொகுதி மீண்டும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வசமாகுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய பேசு தமிழா பேசுடைய சர்வே நமக்கு சொல்லக்கூடிய ரிப்போர்ட். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க.